இப்போ தமிழ்நாட்டில இருந்து துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு சிபிஆர். எப்படி பார்க்குறீங்க? நெஞ்சார்ந்த நன்றி. கருத்துக்கள் வேற வேற இருக்கும். ஒவ்வொரு கருத்து இருக்கட்டும். ஐயா கலாம தேர்தல்ல ஜனாதிபதியா ஆக்குனாங்க. அப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், ஒரு நெகிழ்ச்சி. அரசியல் அப்பாற்பட்டு இல்லாம. ஏன்னா அவர் அவங்க போயிட்டு ஒரு பெரிய சபை, ஐநா சபையா அது எது எனக்கு கரெக்ட்டா நினைவு ஞாபகம் இல்ல. "யாதும் ஊரே யாவரும் கேளீர்" அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஒரு பேச்சு பேசியிருப்பாரு. அப்ப அது முடிஞ்ச உடனே அங்க இருந்த பேனலிஸ்ட் எல்லாம் "திஸ் இஸ் த பெஸ்ட் எவர் ஸ்பீச் ஐ ஹவ் ஹர்ட்." அதாவது வேர்ல்டே உலகமே ஒண்ணு. வென் தெர் இஸ் பீஸ் தெர் இஸ் ஹார்மனி. அதாவது எப்படி சொல்லியிருப்பாருன்னா, ஐயா ஒரு வீடு அழகா அமைதியா இருந்தா ஒரு மாநிலம் நல்லா இருக்கும். ஒரு மாநிலம் அழகா அமைதியா இருந்தா நாடு நல்லா இருக்கும். நாடுகள் அமைதியா அழகா இருந்தா உலகம் நல்லா இருக்கும். இத தான் தமிழ் புலவர் பல வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. பல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாரு அப்படின்ற மாரி அத கொண்டு போயிருப்பாரு. அதோட அந்த அந்த பொருள் கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்கலாம் பூரிப்புல எழுந்து கோட்டு போட்டவங்கலாம் கை தட்டுவாங்க. அப்துல் கலாம் அவர்கள் ஸ்பீச். அப்போ அந்த மாரி ஒரு ஒரு இடத்துக்கு போனார். ராதாகிருஷ்ணன் அவர்களும் இந்த இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் இல்லாம, ஏன்னா இப்ப இது இது துணை ஜனாதிபதி. இந்திய கண்டத்த நீங்க உலக நாட்டுல, வெளிநாட்டுலலாம் நீங்க இனிமேல் இது பண்ணணும். அதனால இந்த ஒரு மோடி வகைரா அவர்கள் போன்றவர்கள், இல்ல அமித்ஷா அவர்கள், நட்டா அவர்களோட இருக்கிற அந்த உறவை கொஞ்சம் குறைத்துக் கொண்டு, ஒரு டிப்ளோமேட்டாக அவரு செயல்பட்டால், இன்னும் சிறப்பான பெயர் தமிழகத்துக்கும், இந்தியாவுக்கும் கிடைக்கும். மத்தபடி ஒரு ஒரு கோயம்புத்தூர்காரு, திருப்பூர் அந்த பெல்ட் திருப்பூர்ல கல்லூரி மாணவரா சிறப்பா இருந்திருக்கிறாரு. ஊழல் குற்றச்சாட்டுலாம் பெருசா இருந்தது கிடையாது சிபி ராதாகிருஷ்ணன் மேல. லோக்சபால இருந்தப்போ அவருக்கு ஒரு பெரிய எதிர்ப்புலாம் இல்ல. அவர் சேர்ந்திருந்த கட்சியால அவரோட அரசியல் எல்லாம் பெருசா ஜொலிக்க முடியல. பட் இன்னைக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து துணை ஜனாதிபதி பதவியே கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு துணை ஜனாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது, தமிழர் ஒரு துணை ஜனாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது, அதுல ஒரு ஒரு உள்ளபடியே ஒரு ஒரு சந்தோஷம் தான். இதுல அரசியல் காரணம் இருக்கா? பாஜக ஓட்டு வாங்குறதுக்கு வேண்டி இதெல்லாம் பண்ணியிருக்கு. அதெல்லாம் இருக்கு.